கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தொகைச்சொற்கள் தாங்க பார்க்க போகிறோம். தொகைச்சொற்கள்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. தொகைச்சொற்கள் என்றால் தொகை என்னும் சொல்லுக்கு தொகுக்கப்பட்டது என்பது பொருள். இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஐந்திணை, இது தொகை சொல்லாகும். இந்த சொல்ல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்னும் 5 சொற்களின் தொகுப்பை குறியீடாக வழங்கப்படுது. 5 திணைகள் கொண்டது ஐந்திணை. இது போன்ற தொகை சொற்கள் இன்னும் நிறைய நம்ம பார்க்கலாம். அடுத்து மூவண்ணம், 3 வண்ணங்கள்: காவி, வெள்ளை, பச்சை. நான்மறை, 4 வேதங்கள்: ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள். ஐம்பெரும் பொருள்கள், 5 பெரிய பொருள்கள் என்னென்ன? நிலம், நீர், காற்று, நெருப்பு, வானம். ஐம்பெரும் பொருள்களும் சொல்லலாம், ஐம்பூதங்களும் சொல்லலாம். இருமை, 2 பிறப்புகள்: இம்மை, மறுமை. மூவேந்தர்கள், 3 வேந்தர்கள்: சேரன், சோழன், பாண்டியன். முக்கணி, 3 கனிகள்: மா, பலா, வாழை. ஐம்பொறி, 5 பொறிகள்: மெய்வாய், கண்மூக்கு, செவி. ஐம்புலன், 5 பொறிகளால் பெறும் அறிவு, ஊறு, சுவை, ஒளி, நாற்றம், ஓசை. இதெல்லாம் ஐம்புலன்கள். நாற்குணம், 4 வித குணங்கள்: அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. நாற்படை, 4 விதமான படைகள்: தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாள் படை. முத்தமிழ், 3 வகை தமிழ்: இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். அறுசுவை, அறுசுவையான சுவை: இனிப்பு, கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, துவர்ப்பு. ஐம்பெரும் காப்பியம், 5 பெரிய காப்பியங்கள்: சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. நாற்றிசை, 4 திசைகளை குறிக்கும்: கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இரு திணை, 2 திணைகள்: உயர்திணை, அஃறிணை. ஈரெச்சம், 2 வகை எச்சங்கள்: பெயரெச்சம், வினையெச்சம். ஐந்திலக்கணம், 5 வகை இலக்கணங்கள்: எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணியிலக்கணம். நாற்பால், 4 பிரிவுகள்: அரசர், அந்தணர், வணிகர், வேளாளர். முப்பால், 3 பால்: அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். முக்காலம், 3 காலங்கள்: இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். முன்னீர், 3 வகையான நீர்: ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். இரு சுடர், 2 சுடர்: சூரியன், சந்திரன், ஞாயிறு, திங்கள். ஐந்தொகை, 5 வகை கணக்கு: முதல், வரவு, செலவு, இருப்பு, ஆதாயம். மூவிடம், 3 இடங்கள்: தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஐம்பால், 5 வகை பால்: ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இப்படி தொகை சொற்கள் விரிவாக எழுதலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.